நிழலாடும் நிஜங்கள். காலை மணி 4. ஊரே உறக்கத்தில் இருக்க, அந்த பெரிய வீட்டின் சமையலறையில் விளக்கு எரிகிறது. காயத்ரி, அந்த வீட்டின் மருமகள், தன் கண்களில் தேங்கியிருக்கும் தூக்கத்தை அடக்கிக்கொண்டு பாத்திரத்தை தேய்த்து கொண்டிருந்தாள். அவள் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்து 2 வருடங்கள் ஆகிறது. புகுந்த வீட்டில் ஒரு மகளாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் காலங்கள் அவளுக்கு கொடுத்தது ஒரு வேலைக்காரியின் வாழ்க்கை. அவள் மாமியார் மரகதம் அம்மாள் வாசலில் வந்து நின்றார். என்ன காயத்ரி, இன்னும் காப்பி போடலையா? மணி 4:30 போகுது. உன்னை எல்லாம் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்க முடியல. உன் வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா என்று ஆரம்பித்தார். காயத்ரி எதுவும் பேசாமல் காப்பி போடத் தொடங்கினாள். அவள் மாமனார் ராமநாதன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார். மரகதம், இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து வேலையாகாது, நீயே எல்லாத்தையும் பாரு, இவ சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கே நேரம் சரியாயிருக்கு என்று தூபமிட்டார். காயத்ரிக்கு அழுகை வந்தது. ஆனால் அங்கே அழுவதற்கு கூட அவளுக்கு அனுமதி இல்லை. காயத்ரியின் கணவன் அசோக் ஒரு ஐடி நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிகிறான். அவன் நேர்மையானவன், அன்பானவன். ஆனால் அவன் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் ஒரு அழகான அமைதியான குடும்பம் மட்டுமே. அவன் காலையில் எழுந்து வரும்போது காயத்ரி சிரித்த முகத்துடன் அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைப்பாள். காயத்ரி, என் லஞ்ச் பாக்ஸ் ரெடியா என்று கேட்டுக்கொண்டு அசோக் டைனிங் டேபிளுக்கு வந்தான். ஆமாங்க, இதோ வச்சிட்டேன் என்று காயத்ரி. அசோக், பாருப்பா, உன் பொண்டாட்டிக்கு இந்த சமையல் கூட ஒழுங்காக வரமாட்டேங்குது. காலையிலிருந்து நான் நின்று செஞ்சதால தான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது என்று பொய் சொன்னார் மரகதம். அசோக் சிரித்து கொண்டே, அம்மா, காயத்ரி இப்போதானே பழகுகிறா, விடுங்க அம்மா என்றான். அவனுக்கு தெரியாது அந்த சமையல் முழுவதையும் காயத்ரி தான் செய்தாள் என்பது. அவளுக்கிடையே மாமியார் ஒரு கரண்டியை கூட தொடவில்லை என்பதும். அசோக் வேலைக்கு சென்ற பிறகுதான் காயத்ரியின் நரகம் தொடங்கும். அசோக் அலுவலகம் சென்ற அடுத்த நிமிடம் வீட்டின் சூழலே மாறும். இங்கே பாரு காயத்ரி, இந்த துணி மூட்டை முழுவதையும் இன்னைக்கே துவைக்கணும். வாஷிங் மிஷின் போடக்கூடாது, கையில் தான் துவைக்கணும், அப்போ தான் அழுக்கு போகும் என்று கட்டளையிட்டார் ராமநாதன். அவர் சொன்னது போல் காயத்ரி வெயிலில் அமர்ந்து துணிகளை துவைத்தாள். முதுகு வலித்தாலும் கண்கள் இருட்டினாலும் அவள் வேலை செய்து கொண்டு இருந்தாள். மதியம் சாப்பிட உட்காரும்போது, என்ன காயத்ரி, நாங்கள் சாப்பிட்ட மீதி இருந்தால் குழம்பு தான் இருக்கு, அதையே சாப்பிட்டுக்கோ, உனக்குன்னு தனியாக சமைக்க எங்களுக்கு நேரமில்லை என்று மரகதம். சாப்பிடும்போது கூட அவளுக்கு நிம்மதி இல்லை. உங்கள் அப்பா வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்த? ஒரு நகை நட்டு உண்டா? வெறும் கையோடு வந்துட்டு இங்கே ராஜ வாழ்க்கை வாழ்றையே என ராமநாதன் அவமானப்படுத்தினார். காயத்ரி மௌனமாக கண்ணீர் வடித்தாள். மாலையில் அசோக் வரும்போது அவள் முகத்தில் மீண்டும் ஒரு பொலிவு சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். உன் முகம் ஏன் ஒரு மாதிரி வாடி இருக்கு என்று அசோக் கேட்டபோது, ஒன்றுமில்லை, கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்று மறைத்து விட்டாள். தன் கணவனின் நிம்மதி கெடக்கூடாது என்பதுதான் அவளுடைய ஒரே நோக்கம். ஒரு நாள் அசோக் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கோப்பை மறந்து வைத்து விட்டான். அதை எடுக்க மதியமே வீட்டுக்கு திரும்பினான். அவன் கார் சத்தம் கேட்டவாறு வீட்டின் பின்வாசல் வழியாக நுழைந்தான். அவன் உள்ளே வரும்போது கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. காயத்ரி தரையில் அமர்ந்து தேய்த்து தேய்த்து தரையை துடைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் நின்றிருந்த மரகதம், சீக்கிரம் துடைக்க மாட்டியா? கை என்ன முடங்கி போச்சா? இந்த அழுக்கு தண்ணியை இங்கே ஊத்துறேன், இதையும் சேர்த்து தொட என்று ஒரு வாளி சாக்கடை தண்ணீரை அவள் துடைத்த இடத்தில் ஊற்றினார். ராமநாதன் அருகில் அமர்ந்து, மரகதம், இவளை இப்படி வச்சிருந்தா தான் அடங்கி இருப்பா, இல்லாட்டி என் மகன்கிட்ட போய் எதையாவது சொல்லி நம்மளை பிரிச்சிடுவா என்று விஷம் கக்கினார். காயத்ரி அழுது கொண்டே, அத்தை, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்று கேட்டாள். அதற்கு மரகதம், உன் அழுகையை அசோக்கிட்ட காட்டு, எங்கிட்ட காட்டாத. அவன் வரும்போது மட்டும் சிரிச்ச முகமாக நடிக்கிறியே, அது போதும் என்று சொல்லி அவள் முதுகில் ஒரு பலமாக ஒரு அடி கொடுத்தார். அசோக்கால் இதுக்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் வேகமாக ஹாலுக்குள் வந்தான். அவனை பார்த்து மரகதமும் ராமநாதனும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அசோக், நீ நீ எப்போ வந்த என்று தடுமாறினார் ராமநாதன். அசோக்கின் கண்கள் சிவந்திருந்தன. அவன் நேராக சென்று காயத்ரியின் கைகளை பிடித்து அவளை எழ வைத்தான்.
அவள் கைகள் வேலை செய்து தேய்ந்து போயிருந்தன. அம்மா அப்பா, நீங்கள் மனுஷங்க தானா? இவ்வளவு நாளாக என் முன்னாடி எவ்வளவு அன்பாக நடிச்சிங்க. காயத்ரிக்கு சமையல் தெரியாது, அவள் தூங்கிட்டு இருப்பான்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க. ஆனால் இங்கே அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறீங்க என்று கத்தினான். இல்லை அசோக், அது என்று மரகதம் ஏதோ சொல்ல வந்தார். வாயை மூடுங்க அம்மா. காயத்ரி உங்களை அவளுடைய சொந்த அம்மா அப்பாவாக நினச்சி எல்லா கொடுமையையும் தாங்கிட்டா. ஆனால் நீங்கள் அவளை ஒரு சக மனுஷியாக கூட மதிக்கலை. காயத்ரி ஏன் என்கிட்ட இதையெல்லாம் சொல்லலை என்று ஆதங்கத்துடன் கேட்டான். காயத்ரி அழுது கொண்டே, உங்கள் குடும்ப நிம்மதி கெடக்கூடாதுன்னு தான் சொல்லலைங்க என்றாள். அசோக் கோபத்துடன், இந்த வீட்டில் இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது எனக்கு என்ன நிம்மதி வேண்டியிருக்கு? இப்போவோ கிளம்பு காயத்ரி, நம்ம வேற வீடு போகலாம். இவங்க கூட என்னால் இருக்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து இழுத்தான். அசோக் வீட்டை விட்டு வெளியேற தயாரான போது ராமநாதனும் மரகதமும் பயந்து போனார்கள். தங்கள் ஒரே மகன் தங்களை விட்டு பிரிந்து செல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராமநாதன் ஓடி வந்து அசோக்கின் கைகளை பிடித்தார். அசோக், தப்பு பண்ணிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிடு. இந்த வயசில் எங்களை தனியாக விட்டுட்டு போகாதே என்று கதறினார். மரகதம் காயத்ரியின் காலில் விழுந்து அழுதார். காயத்ரி, என் மகளே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு புரியாமல் போயிடுச்சு. உன்னை வெறும் மருமகளாக மட்டும் பார்த்தேன். ஒரு மகளாக பார்க்க தவறிட்டேன், எங்களை மன்னிச்சிடு என்றார். அசோக் நகரவில்லை. ஆனால் காயத்ரி, அசோக், அவங்க பெரியவங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க தவற உணர்ந்துட்டாங்க. நம்ம அவர்களை விட்டுட்டு போனால் அது நமக்கு அழகல்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்றாள். மென்மையாக அசோக் ஆச்சரியத்துடன் காயத்ரியை பார்த்தான். இவ்வளவு கொடுமைப்படுத்திய பிறகும் அவர்களுக்காக பரிந்து பேசும் அவளுடைய குணம் அவனை நெகிழ வைத்தது. அன்றிருந்து அந்த வீட்டில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. மரகதம் அதிகாலையிலேயே எழுந்து காயத்ரியுடன் சேர்ந்து சமைக்க தொடங்கினார். இனிமே நீ மட்டும் இல்லை காயத்ரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் என்று அன்புடன் ராமநாதன் காயத்ரியை அம்மா என்று கூப்பிட்டு பாசம் காட்டத் தொடங்கினார். காயத்ரியின் முகம் இப்பொழுது உண்மையான சிரிப்பு இருந்தது. அசோக் தன் குடும்பம் உண்மையிலேயே ஒன்றாக இணைந்திருப்பதைக் கண்டு மனநிறைவு அடைந்தான். அந்த வீட்டில் இப்பொழுது கொடுமைகள் இல்லை, வெறும் அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. முடிவுரை: பொறுமையும் அன்பும் எப்பேற்பட்ட கடினமான இதயத்தையும் மாற்றிவிடும் என்பதற்கு காயத்ரியின் வாழ்க்கையே ஒரு சான்றாக அமைந்தது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தால் மட்டுமே அந்த வீடு சொர்க்கமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.